வணக்கம் அன்பர்களே. 2024 பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பதிவை இப்பவே போடுவதற்கு காரணம், அதன் பலன்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான். நிறைய பேருக்கு சந்தேகம் வருகிறது, ராசியை வச்சு பலனை பார்ப்பதா லக்னத்தை வைத்து பலனை பார்ப்பதா அப்படி என்று. ராசி என்பது சந்திரனை வைத்து, அதாவது உங்களுடைய மனதின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள். லக்னம் என்பது உங்களுடைய உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன்கள். ஒரு ரயில் பயணத்துக்கு எப்படி 2 தண்டவாளங்கள் முக்கியமோ அதே போல துல்லிய பலனை அறிய ராசி மற்றும் லக்னம் ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த 2024 பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் குருவினுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கார். அப்போது குருவினுடைய வீட்டில் செவ்வாயினுடைய வீட்டிலையும் குரு அமர்ந்து கொண்டு பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த செவ்வாய் பகவானும் குருவும். அந்த 2 பேரும் வீட்டை பரிமாறி, அதாவது பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொட்டது துளங்கக்கூடிய தன்மை, நினைத்த காரியங்கள் ஈடேறும், உங்களுடைய மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் இந்த பிப்ரவரி 5ஆம் தேதி அன்று உங்கள் ராசிநாதன் எங்கே போய் அமர்கிறார்னா 3ஆம் இடத்துக்கு போகிறார். அங்கே உச்ச பலம் பெற்று வலிமையோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அப்போ ராசி அதிபதி உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், அது யாரோட சேர்ந்திருக்காருன்னா புதன் பகவானும் சூரியனோட சேர்ந்திருக்கார். அப்போ சூரியனுங்கிறது உங்களுக்கு 10க்குரியவன், புதனுங்கிறது 11க்குரியவன், லாபஸ்தானத்தின் அதிபதியோடு சேர்க்கும் போது தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை. நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஒரு விரிவுபடுத்துறது, அதன் மூலமாக லாபத்தை அனுபவிப்பது, தொழிலுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும், நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையும் நடக்குங்கிறது தான் இந்த மாதத்தினுடைய தன்மை. சரி, தனம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த 2ஆம் இடம் என்பது தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த இடத்தையே பார்க்கிறார், 2ஆம் இடத்தையே பார்த்து விருத்தியாகிறார். அப்போ பொருளாதாரம் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை. ஏன்னா சுக்கிரன் அங்கே உட்கார்ந்துருக்கார். சுக்கிரன் ஒரு சுப கிரகம், 7க்குரியவன் அல்லவா, திருமணஸ்தானத்தின் அதிபதி அல்லவா. அப்போ அந்த சுக்கிரன் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் குடும்பத்துக்கு தேவையான பொருள்கள், என்னென்ன பொருள்கள் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அந்த பொருள்கள் எல்லாம் வாங்குவதற்கு ஒரு உகந்த காலம் அப்படின்னு சொல்லணும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. உங்களுடைய பேச்சுக்கள், அதாவது இதுவரைக்கும் தன்னுடைய பேச்சையே கேட்கலையே, என் பேச்சில் நான் ஏதாவது பேசினா ஏதாவது ஒரு தொந்தரவு வருது, பிரச்சனை வருது அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ உங்கள் பேச்சு 4 பேர் கேட்கக்கூடிய தன்மை. ஏன்னா குடும்பத்தில் இருப்பவர்களும் உங்களுடைய பேச்சை கேட்டு அதன்படி நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் எல்லாமே ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அங்கே செவ்வாய் இருக்கிறதுனால சகோதர சகோதரிகளுடன் இணக்கமாக, அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து ஏதாவது ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் தான். 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ 3ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைவு பெற்று புதனாதித்ய யோகத்துடன் இருக்கக்கூடிய தன்மை. அப்போ உங்க முயற்சியினால தொழிலில் விருத்தி ஏற்படுத்தும். ஸோ என்ன மாதிரியான விருத்தியை நீங்க ஏற்படுத்தணும், இன்னும் அடிஷ்னல்ல ஒரு ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும்னாலும் இது உகந்த காலமாகத்தான் தென்படுகிறது. அரசு ரீதியான அந்த விஷயத்தில் இருக்கின்றவர்கள், அது ஒரு புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 3ஆம் இடத்தில் புதன் உட்கார்ந்திருக்கார் அல்லவா,
அந்த புதன் என்பது வியாபார நுணுக்கத்துக்கு ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அறிவு சார்ந்த, அதாவது எந்த இடத்தில் எதை பேசி அதை கச்சிதமாக முடிக்கணும்னா அதை கச்சிதமாக முடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் பக்கவாக வகுத்து திறமையோடு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். அப்போ 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பிரயாணத்தின் மூலமாக அனுகூல ஆதாயங்கள், டிராவல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ஒரு மன உளைச்சல் ஏற்படும். அந்த உளைச்சல்னால உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் இடம் என்பது வியாபாரங்கள், விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயம். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கணிசமான லாபத்தையும் புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. 4ஆம் இடத்தில் சனி உட்கார்ந்திருக்கார். அப்போ சனி 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அந்த இடத்தை ஏதோ ரூபத்தில் கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்பில் அந்த சனி என்பது 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அது தாய் ஸ்தானம்ங்கிறதுனால தாயினுடைய உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருந்துக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 5ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார். அப்போ 5ல் ராகு இருக்கும்போது கெடுத்து விடுமா, குழந்தைகளுடைய நலனை கெடுத்து விடுமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எழும். அப்படி கிடையாது. குருவினுடைய வீட்டில் ராகு பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஒன்றும் கொடுக்க போவதில்லை. குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் சிறப்பாகத்தான் இருக்க போகிறது. அதே சமயத்தில் பூர்வ புண்ணியம், ராகுங்கிறதுன்னா உங்களுடைய தாத்தா வகையிலிருந்து வந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம், ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதே சமயத்தில் 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால அது குழந்தை ஸ்தானம்ங்கிறதுனால குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள். 6ஆம் இடத்தில் குரு உட்கார்ந்திருக்கார். அப்போ 6ல் குரு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, குருங்கிறது வயிற்றுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம்ங்கிறதுனால சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள். ஸோ அதை நம்ம கொஞ்சம் கரெக்ட் பார்த்துக்கணும். 6ல் குரு இருக்கிறதுனால கடன் உங்களுக்கு கிடைக்குமானா நிச்சயமாக கடன் கிடைக்கும். வங்கியில் அப்ளை பண்ண கடன் உங்களுக்கு நிச்சயமாக, அதாவது ஒரு வீடு வாங்குறக்கோ, ஒரு நிலம் வாங்குறக்கோ, இல்லை ஒரு புதிய வாகனம் வாங்குறக்கோ அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பாக இருக்குது. அந்த குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறார் அல்லவா, அந்த 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு இடம்ங்கிறதுனால அந்த 12ஆம் இடத்தை அதிபதியையும் அந்த குரு பார்க்கறதுனால நீங்கள் வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைத்து கொண்டு அதுக்கு பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு தன்மை. வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் வேலை மாறணும் அல்லது வேலையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய அனுகூலங்கள், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அதாவது இந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்நிய மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள், அதை சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள், யூஸ்ஃபுல்லான தன்மைகள், புதிய நண்பர்கள் கிடைக்கப்படுவார்கள். அந்த நண்பர்கள் மூலமாக அனுகூல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள். 7ஆம் இடம் என்பது திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் எங்கே உட்கார்ந்துருக்கிறார், குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு. அப்போ குரு பலன் இல்லையே, அப்போ திருமணம் நடக்காதா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடக்கும்போது திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் நடந்தேறும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. 8ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அதாவது 8க்குரியவன் தனக்கு 8ல் போய் மறைஞ்சிட்டார் அல்லவா, அப்போ உங்களுக்கு வலி வேதனை கொடுத்து கொண்டிருந்த, அதாவது ஒரு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிக்கி தவித்து கொண்டு அதிலிருந்து வெளிவராமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ அது வெளிவருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது 13ஆம் தேதி சூரிய பகவான் போய் 4ஆம் இடத்துல போய் அமர இருக்கிறார். அந்த 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ அரசு ஏன்னா 10ஆம் இடம் என்பது ஒரு தொழிலை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா, அந்த 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தையே பார்க்கிறார். அப்போ நிச்சயமாக அந்த 10ஆம் இடம் வலுப்பெற போகிறது.
ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம், அதற்கான அனுமதி, அரசாங்க அனுமதி கிடைக்கப் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அரசில் வேலை பார்த்துட்டு இருந்தவர்களுக்கு திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இடமாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அரசாங்க எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து, அதாவது எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. 11ஆம் இடத்தில் கேது இருப்பது உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய தன்மை. அது புதன் மனையில் கேது இருப்பது உங்களுக்கு அளவுக்கறிந்த ஒரு ஞானத்தை தரக்கூடிய தன்மை. எதை செய்தால் நல்லது, எதை செய்தால் தீமை அப்படிங்கிற அந்த அறிவுத்தன்மை, ஞானோதய தன்மைங்கிறது இயல்பாகவே உங்களுக்கு வெளிப்படும் இந்த மாதம். அப்போ உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் செய்து கொண்டால் உங்களுக்கு திருப்தியை தரும். வேலை இல்லாதவர்கள், அவசரப்பட்டு வேலையை விட்டுட்ட, இன்னொரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிற, இந்த மாதம் எனக்கு இறுதியில் வேலை கிடைச்சிருமா அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம், அதாவது 12ஆம் பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு அப்புறம் எந்நேரமும் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சூரியன் சனியோடு இருக்கிறதுனால தகப்பனோட மட்டும் ஒரு நல்ல உறவை பேணி காத்து கொள்ளணும் அப்படிங்கிறது, அதாவது ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை தரிசித்து வந்தால் உங்கள் மனதிலிருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்களுக்கு விடை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களுக்குண்டான ஒரு பொதுவான பலன்கள். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம், சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் உட்கார்ந்திருக்கார், இப்போ தசா புத்தி அந்தரம் சூட்சமம், இதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2024 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை என்னுடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நான் சொந்த தொழிலை செய்யலாம், என்ன படிப்பு படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு, எப்போதான் எனக்கு திருமணம் ஆகும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்ட முடியும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் பார்க்கணும், எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் இன்னொரு பதிவில் ஒரு நல்ல விஷயத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.